بسم الله الرحمن الرحيم رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த சென்டரினுடைய முத்தாவின்கள், அதாவது ஜுபைல் ஜமியத் தாவா வல் இர்ஷாதினுடைய வாலண்டியர்ஸாக இருந்து தாவா பணியில் பங்கெடுக்கக்கூடியவர்கள். எனவே ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த தர்பியாவை நாம் அமைத்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். தேவையான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வது உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இது. என்றால் நம்ம வாழக்கூடிய காலம் மிக மோசமான ஒரு காலம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சில ஃபித்னாக்களை முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அந்த ஃபித்னாக்கள் எல்லாமே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் மூமினாக இருப்பான், மாலையாகும்போது காஃபிராகி விடுவான். அந்த தாக்கம் அப்படி இருக்கும். அது உண்மையாக அன்றைக்கு நம்ம பார்க்குறோம். நம்மளோட மூட் எப்போ மாறுதுன்னு நமக்கே தெரியாது. ஒரு பயங்கரமான காலம். அப்போ அவங்க ரசூலுல்லாஹி இன்னும் ஒரு செய்தி சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, இன்னமின் வராஇக்கும் ஐயாம சப்ரின், உங்களுக்கு பிறகு பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காலம் வரும். லில் முத்தமஸ்ஸிகி ஃபீஹி 50 ஷஹீதம் மின்கும். அந்த நேரத்தில் மார்க்கப்பற்றுடன் வாழ்பவருக்கு உங்களில் 50 ஷஹீதுகளுக்கு கிடைக்கிற நன்மை அவருக்கு கிடைக்கும் என்றும். சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களில் 50 பேர் 50 ஷஹீதுகள் அல்லது அவர்களில் 50 ஷஹீதுகளான்? இப்போ சொல்லாருங்க, உங்கள் 50 ஷஹீதுகள். சஹாபாக்களில் ஷஹீதுக்கு தனி அந்தஸ்து. அந்த 50 ஷஹீதுகளுடைய பாக்கியம் அந்த ஐயாமு சபுர், பொறுமையோடு வாழ வேண்டிய காலத்தில் மார்க்கப்பற்றுடன் வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காலம். இன்னும் ஒரு ஹதீஸ் வருது எப்படி என்றால், ஃபித்னா எப்படி வரும் என்றால், அல் முத்தமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபிது அலல் ஜமர். மார்க்கத்தோடு இருப்பது கையில் நெருப்பு தணலில் வச்சுருப்பது போல். இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த லெவலுக்கு வச்சுட்டாங்க. பொருளாதாரத்தை எடுங்க, நமக்கு 100% இந்த பேணுதலாக இருக்கலாது, இருக்க முடியுதில்லை. ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்றால் கையில் நெருப்பு வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு கட்டத்துக்கு வரோம். வலைக்கும் ஸலாம் துல்லாஹி பரகாத்து. பொருளாதாரத்தில் இந்த நிலை ரைட். அடுத்த ஒவ்வொன்று அடுத்து போகிறேன், ஃபேமிலி லைஃப். அதிலே நமக்கு 100%. இப்போ நம்மளோட பேரண்ட்ஸை போல் நம்மளால் வாழ முடியுதில்லை. ஒய்ஃபுக்குரிய ஹக்குகளாக இருக்கலாம், குழந்தைகளுக்குரிய ஹக்குகளாக இருக்கலாம், நம்மளோட பிளட் ரிலேஷன்ஸுக்குரிய ஹக்குகளாக இருக்கலாம், அல்லது நம்மளோட ரிலேட்டிவ்ஸுக்குரிய ஹக்காக இருக்கலாம். நம்மளால் வாழ முடியுதில்லை. அதே போல் பாருங்கள், சோஷியல் லைஃப், சமூக வாழ்விலையும் நம்ம நடிக்க வேண்டிய நிறைய இடங்கள் வருது. அது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட். சில இடங்களில் மக்களோட பேசும்போது நம்ம பெரிய ஒரு தக்குவதாரியாக காட்டுறோம். ஆனால் கொடுக்கல் வாங்கல பார்த்தோம்னா ஃபெயிலியர், வாக்களிச்சுட்டு மாறு செய்கிறோம். இப்படி ஒரு கஷ்டமான நிலை. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்ச் என்னென்றால் இந்த டிவைஸுகளினுடைய ஆக்கிரமிப்பு. டிவைஸுகளுடைய ஆக்கிரமிப்பு என்று சொல்லும்போது, எனக்கு தெரிந்த ஒரு ஷேக் இருந்தார். நாங்கள் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு 84ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணோம். நாங்கள் படித்து வெளியாகிற காலம் வரைக்கும் அவரை பற்றி எப்படி புரிதல் என்று சொன்னால்,
எந்த வீட்டிலையாவது டிவி இருந்தால், அது அந்த நேரம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும், அந்த வீட்டுக்கு அவர் வலிமா கூட போக மாட்டார். அவர் ஆஃபீஸுக்கு வந்து பெண்கள் வர அனுமதிக்க மாட்டார். ரோட்டில் போகும்போது ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு போகிறத விட லெஃப்ட் ரைட் பார்க்க மாட்டார். அவ்வளோ பேணுதல். அண்மையில் அவரை பார்க்குறேன், அவருக்கு வயசாகிட்டு நல்ல ஒரு 70க்கு மேலே. அப்போ அவரை போய் மீட் பண்ணும்போது ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறார். ரைட்டு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்ச காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஃபேஸ்புக்கை பார்க்க முடியும், அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வாழ முடியுமா நம்மளால்? கஷ்டம். ஆனால் ஃபேஸ்புக்கில் நம்ம நல்லதை பார்க்குறோம், இல்லாமல் இல்லை. நல்லதை பார்க்குறதுக்காக கெட்டதை பார்க்கலாமா? நல்லதை பார்க்குறதுக்கு வேறு ரூட்டும் இருக்கு நமக்கு. அதுதான், அது மட்டும்தான் வழி என்று சொன்னால் ஓகே, நம்ம அதுக்குள்ளே போய் வர வேண்டிய நிற்பந்தோம். அதை தவிர நிறைய வழி இருக்கு, நிறைய இருந்தாலும் நம்மளால் அதிலேருந்து வழியாக முடியல. அதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல் முத்தமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபிது அலல் ஜமர். மார்க்க பற்றுடன் வாழ்வது கையில் நெருப்புத்தணலை வைத்திருப்பது போன்ற ஒரு கஷ்டம். இப்படி ஒரு காலத்தில் வாழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எஸ்பெஷலாக சவுதி அரேபியா, அதுபோல் குவைத், கத்தார், இந்த நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவாவுக்கான மார்க்கப்பற்றுடன் வாழ்வதற்கான சூழலை அந்த நேரத்திலிருந்தே அந்த அரசாங்கங்கள் அமைத்து கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் நினைக்கிறேன் ஹாஜியார் சவுதிக்கு வந்தது 70கள் 70 தானே, 70 காலப்பகுதி, 25 வருஷம். ஷஃபிபாய் சொன்னார் அவர் 73ஆம் ஆண்டு வந்துட்டு. ஷஃபின்னா தம்மாமில் இருந்தார் டெஸ்ட், ஷஃபியுல்லா கான். அவங்க 73. அப்போ அந்த நேரம் ஜின்னாபாயின்னு சொல்லி காயல்பட்டினம் அமீர் சாப்பிட்னா அவரை சொல்கிறது. அவங்களோட காலத்தில் அவங்க தாவா சென்டர் உருவாக்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்து தாவா சென்டர் உருவாக்கி, அதுக்கு பிறகுதான் சவுதி அரசாங்கம் தாவா சென்டரை பற்றி யோசிக்குது. மாஷா அல்லாஹ். இல்லை, அது வரலாறு தெரிஞ்சிருக்கணும் வாரவங்களுக்கு. ரைட். இப்போ எல்லோரும் நினைப்பாங்க, சிலர் நினைப்பாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற தாயிகளால் உருவாக்கப்பட்ட, இப்போ ஐசிசி போனால் அங்கே அப்துல் அசீஸ் மௌலவி இருக்கிறார், அவர் தான் தாவா உருவாக்கினது. அல்லது ஜுபையில் தாயிகள் இருக்கிறாங்க, இவங்க இல்லை. அது சென்டர் வாரத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் சேர்ந்து நம்ம மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கின தாவா சென்டர்கள் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவில் சுமார் 200 தாவா சென்டர் இருக்கு. ரைட். எல்லா தாவா சென்டரில் நான் அறிஞ்ச வரையில் தமிழ் விங் கொண்டு தமிழ் செக்ஷன் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த டைமில் அவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருக்கல. என்ன மேக்சிமம் என்ன பண்ணலாம், நைட்டுக்கு போய் கரம் விளையாடுவாங்க, அல்லது எங்கேயாவது ஒரு கேம்பில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மக்கள் யோசித்தார்கள், இல்லை நம்ம மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தாவா சென்டர்களை அவங்க உருவாக்கி அல்ஹம்துலில்லாஹ் பெரிய வளர்ச்சி. அவங்க சொன்னது போல் இங்கே மாநாடு நடக்கும், ஒன் டே ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட 2000 மேற்பட்டவங்க தான் வருவாங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ணால் இஷாவாக முடிகிறதுக்கு, மகரிபோட முடிக்கிறேன்னு சொல்கிறது தான் இஷாவுக்கு பிறகு தான் அது முடியும். ஒரு ஒரு பெருநாள் நமக்கு. இந்த ரீஜனில் உள்ள மக்கள் மாஷா அல்லா தபாரக்கல்லா அந்த நாளை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ வரும் எப்போ வரும்ன்று. அங்கே வந்து உட்கார்ந்தாலே அது ஒரு பெரிய தனி மகிழ்ச்சி. குடும்பத்தோட போட்டிகள் வைக்கிறது, அந்த போட்டிகளில் பங்கு பற்றுறது, பரிசுகள் வாங்குறது, பிள்ளைகளில் நிகழ்ச்சிகள் உண்டு. ஆமாம், அது வேறு அந்த வேலை நடக்குது, ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே. அது மாதிரி தமாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் தமாமில் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மீனா போர்ட்டில் ஹொத்பா இருந்துச்சு. அதே போல் தான் இங்கே வந்துச்சு ஹொத்பா. ஆரம்பத்தில் அங்கே ஹொத்பா இருந்துச்சு. ஐசிசியுடைய வாராந்திர நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கும். அதுபோல் பெருநாள் தொழுகை தனியாக நடக்கும். கேம்பாக போய்
அங்கே ப்ரோக்ராம்கள், அந்த பள்ளிகளில் ஹுத்பாக்கள் நிறைய பள்ளி இருந்துச்சாங்க. சீஹாத்தில் ஒரு பள்ளியில் ஹுத்பா நடக்கும், மீனா போர்ட்டில் இருக்க ஒரு 4-5 இடங்களில் தமாம்லேயே ஹுத்பா நடந்து கொண்டிருந்துச்சு. அதனால் கால மாற்றம் எங்கேயுமே அது அந்த மாற்றம் மிஸ் ஆகலை. எல்லா இடங்களிலும் ஏற்பட்ட மாற்றம் இங்கேயும் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாப்பது லேசான விஷயம் இல்லை. முழு பேர் மைண்டிலையும் 100% துனியா தான் இருக்கு. துனியாவுக்கு பிறகுதான் தீன்ன்ற லெவலில் தான் மக்களுடைய மனநிலை மாறிருக்கு. இந்த காலத்தில் தான் தாவா சென்டர்களுடைய உறவு நமக்கு ஸ்ட்ராங்காக தேவை, இல்லைன்னா மிஸ் ஆகிடும். அல்லாஹ்வுடைய சுன்னத்தை தான் ஈமான் கூடும் குறையும். குர்ஆன் சொல்லுது. எப்போ கூடும்? நல்ல பயான் கேட்கணும், நல்ல அமல் செய்யணும், நல்ல என்வாயர்மெண்ட் வரணும், வந்தால் ஈமான் கூடும். எப்போ குறையும்? அந்த சைட் குறைஞ்சி பாவங்கள் கூடும்போது ஈமான் குறையும். இப்போ நமக்கு பெரிய பாவம் இதுதான், ஃபித்னா, உள்ளத்துக்கு ஃபித்னா. உண்மையாக சீரியஸான ஒரு விஷயம் இது. நம்முடைய ஈமான அப்படி ஒரு எல்லாத்தையும் நார்மல் ஆக்குது. அந்த பாவங்களுடைய பாரதூரம் சிம்பிளாக இது பார்க்க பார்க்க இப்போ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கும்போது அது சிம்பிள் ஆயிடும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஃபித்னா வரும், அந்த ஃபித்னாவை பார்த்து விட்டு ஒரு மூமின் தன்னுடைய நெற்றி புருவத்தை நெற்றியை சுருக்குவான். அப்படி ஹாதிஹி முஹ்லிகத்தி, இதுதான் என்னை அழிக்கப் போகிறது அப்படின்னு. ஆனால் மறுநாள் வரக்கூடிய ஃபித்னா நேற்றைய ஃபித்னாவை சிம்பிள் ஆக்கிவிடும். துரக்கி பாபுஹா பாபா சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம பார்க்குறோம், சின்ன ஒரு ஃபித்னாவை நம்ம பார்த்துருப்போம், நெக்ஸ்ட் டே அந்த ஃபித்னா சின்ன ஃபித்னாவாக மாறிடும். இது சும்மா சாதாரணமான விஷயம் தானே இது. இப்போ பாருங்கள், எல்லாமே சாதாரணமாகிட்டு போகுது. அகீதாவுடைய விஷயத்தில் உள்ள அம்சங்கள் சாதாரணமாகி கொண்டு போகுது, பெரும்பாவங்கள் சாதாரணமாகி கொண்டு போகுது. அதே போல் ஒவ்வொரு பெரும்பாவத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் பாருங்கள், அந்த இது பித்அத்துகள் சாதாரணமாகி கொண்டு போகுது. ரைட், எல்லாமே சாதாரணமாகி கொண்டு போகக்கூடிய ஒரு காலத்தில் நமக்கு மௌத் என்பது வேகமாக துரத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத். எங்கிருந்தாலும் மௌத் உங்களை அடையும். வலவ் குன்து ஃபி புரூஜின் முஷையதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொண்டாலும் மௌத் வரும் டைமுக்கு. என்ன அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு லிஸ்ட்டை, அதில் சேஞ்சஸ் இல்லை. துவா கேட்டாலும் சேஞ்ச் ஆகாது. ரைட், நம்முடைய ஏஜை தாயினுடைய வயிற்றில் வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஆள கையில் கொடுத்துட்டான். அவங்களோட தன்மை என்ன? லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டார்கள், சொன்னதை செய்வார்கள். அப்போ அவங்க தேடிப்பாங்க, யார் பார்த்து யார் இன்றைக்கு யாருக்குரியது. அதுலேயும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படி ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் போது திடீர் மரணங்களும் இடம்பெறும். திடீர் மரணம் என்றால் என்ன? எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் வர்றது. அதில் நான் புரிஞ்சு கொண்டது, அல்லாஹு ஆலம், 60க்கு பிறகு ஒருவர் மௌத்தாகிறது திடீர் மரணம் அல்லது. இந்த அவருக்கு ஏஜை சொல்லிட்டாங்க, என்னுடைய உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் இடையில், அதில் வாரது நார்மல் மவுத். அப்போ அதுக்கு முன்னாடி ஏற்படுற மவுத்து தான் திடீர் மரணம். இப்போ சென்ற வாரம் அல்லது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டாக்டர் KVS உடைய மருமகன் தைமியா என்பவர் மௌத்தானார். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், பாவங்களை மன்னிக்கணும். ஒரு நோயும் கிடையாது, ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, டயபெட்டிக் இல்லை, நல்ல ஹெல்த்தியாக இருந்தவர். நான் நினைக்கிறேன் ஒரு 50-50 அந்த ஏஜில் உள்ளவர். இதுதான் திடீர் மரணம். அப்போ இந்த திடீர் மரணங்கள் சொல்ல முடியுதில்லை. அப்போ நம்மளோட இருந்த தாவா சென்டரோடு இருந்த பல சகோதரிகள் அப்படி மூத்தாயிருக்கிறாங்க. இப்போ இங்கேயே நம்ம அதை நேரடியாக பார்த்திருக்கிறோம். அப்போ திடீர் மரணங்களும் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்தில் ஒரு சுயநல சிந்தனை இருக்க வேண்டும். என்ன சிந்தனை அது? நான் என்னை மௌத்துக்கு தயாராக வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, ஃபித்னாவிலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
இதுக்கு என்ன வழி? அதுக்கு இருக்கிற ஒரு சேஃபான வழிதான் ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் நமக்கு தேவை, மாஹோல். அந்த மாஹோலாக காணப்படுவது தான் இந்த தாவா சென்டர்கள். நம்ம வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். முதல் இதில் நம்ம ஏன் என்று கேட்டால் எனக்காகத்தான். நிறைய பேர் நினைக்கிற மற்றவங்களுக்காக. தாவா சென்டரோடு நான் ஏன் ஜாயின்ட் ஆகிருக்கிறேன்? என்னுடைய சேஃப்டி, என்னுடைய தேவை. இப்போ கல்வி எதுக்கு தேடுறது? நம்ம இப்போ மதரசாவில் என்ன கொண்டு விடுறீங்க ஓத, அரபு கல்லூரியில் எதுக்கு விட்டீங்க? என்ன கல்வி எதுக்கு? நான் எதுக்கு படிக்கணும் மதரசாவில்? இப்போ இவர் ஜாமியாக கிடச்சிருக்கீங்க, ரைட்? இப்போ இவர் பேரண்ட்ஸுடைய நீயத்தை எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். எங்களுக்கு சொல்லித்தரதான் இல்லை, மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு கல்வியை தேட தேவையில்லை. கல்வியை தேடுறது எனக்கு. என்னிடம் இருக்கிற அறியாமையை நான் போக்கினா தான் என்னுடைய ரப் எனக்கு தெரியவான் யாரென்று. நான் படைக்கப்பட்ட எதுக்காக? என்னுடைய ரப்பை வணங்குவதற்காக. ரெண்டு விஷயம் எனக்கு தெரியணும். ஒன்று, என்னுடைய ரப்பு யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். ரெண்டாவது, அவனை எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? படிக்க வேணும். இதை சிம்பிளாக நீங்கள் புரிகிறதா இருந்தால் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லலாம். நீங்கள் பணம் எதுக்கு சம்பாதிக்கணும்? ஜக்காத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கா? உங்களுக்கு தான் பணம் சம்பாதிக்கணும். எப்போ ஜக்காத்து கொடுக்கணும்? நிசாப் அடைஞ்சா ஜக்காத் கொடுக்கணும். நான் கல்வி எதுக்கு தேடணும்? எனக்கு தான் தேடணும். என்னுடைய கல்வி நிசாப் அடைஞ்சா நான் ஜக்காத் கொடுக்கணும். புரிஞ்சுட்டா? எடுத்தெடுப்பில் என்ன நடக்குதுன்னு அந்த சமுதாயத்தில், இந்த அரபு கல்லூரிகளில் எல்லாம் நடக்கிற பிரச்சனை. இப்போ இவர் பையனை கொண்டு ஒரு மதரசாவில் ஓதுறதுக்கு விடுறாருண்டா, இவர டார்கெட் இந்த பையன் வந்து பயான் பண்ணணும். இதுதான் அவரை டார்கெட்டாக இருக்கு. என்ற பையன் ஒரு நல்ல முஸ்லீமாக, நல்ல அகீதா உள்ள ஒருவனாக அவன் மாற வேண்டும் என்பது அவரை நியத்தில்லை. நல்ல அகீதாவை படிச்சுட்டு வந்து சமுதாயம் சொல்லணும். இதனுடைய விளைவை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம இந்த எதிர்பார்க்குற மௌலவிகளால் எதிர்பார்க்குற மாற்றம் சமூகத்தில் இல்லை. என்ன காரணம்? அவங்க நல்ல ஒரு முன்மாதிரி இல்லை. அவங்க நல்ல முன்மாதிரி இல்லாமல் போனதுக்கு காரணம் யாரு? பேரண்ட்ஸ் தான். அவருக்குரிய கல்வி இல்லையே தேடினது. இப்போ எங்களுக்கும் அங்கே நசீஹத் பண்ணும்போது என்ன சொல்ல, உங்களை காத்துட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எனவே நீங்கள் முன்மாதிரியாக இருங்க. இப்போ நான் யாருக்காக முன்மாதிரி இருக்க போகிறேன்? மக்களுக்காக. உங்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நல்லா படிங்க. இப்போ யாருக்காக படிக்க போகிறேன்? மக்களுக்காக. அதோட நமக்கு என்ன சொல்லித்தராங்க அந்த இதில் சொற்பயிற்சி மன்றங்களில், நீ பேசும்போது கூட ஸ்டேஜ் ஃபியர், என்ன மேடை கூச்சம் இல்லாமல் போக வேண்டும் என்றால் முன்னால் உள்ளவங்களை எப்படி நீ நினைக்க வேண்டும்? முட்டாள்கள். அப்படியே பதிஞ்சிட்டு எனக்கு. அப்போ நான் வந்து பேசுகிறது நீங்கள் எல்லாம் முட்டாள். மாஷா அல்லாஹ், உங்களுக்குள்ள ஹாஃபில் இருக்கிறார், உங்களுக்குள்ள குர்ஆனை பல தடவை படித்தவர் இருக்கிறார், நீண்ட காலங்கள் அறிஞர்களிடம் உட்கார்ந்து படித்தவர் இருக்கிறார், அகீதா நல்லா தெரிஞ்சவர் இருக்கிறார், ஃபிக்ஹ் நல்லா தெரிஞ்சவர் இருக்கிறார். எந்த மைண்டில் அதெல்லாம் இல்லை. நான் ஸ்டேஜுக்கு ஏறிட்டேன், நான் மெம்பருக்கு ஏறினேன், எந்த மைண்ட் செட் எப்படி வருது? உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் முட்டாள்கள். எனவே நான் நினைச்சதை பேசலாம். இது வருது. உண்மையிலேயே அன்புள்ள சகோதரர்களே, எனக்குத்தான் ஃபஸ்ட், எல்லாமே எனக்குத்தான். நான் கல்வியை தேடுவது எனக்கு, தாவா சென்டரோட நான் தொடர்பாரிக்கிறது எனக்கு, ரைட்? நீங்கள் இப்போ பொதுப்பணிகளில் ஈடுபடுறீங்க, சதக்கா கொடுப்பீங்க, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அஜ்மல் பாய் சொன்னார், இப்போ என்ன நாங்கள் இந்த தாவா இதில் பார்க்குற ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஒன் டே ப்ரோக்ராமாக இருக்கலாம், அந்த ஸ்டேட்டஸ் பார்க்காம களத்தில் நின்று எல்லோரும் வேலை செய்வாங்க. எதுக்கு? எல்லாம் எனக்கு தான். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி நீங்களே எடுத்துக்கணும், உங்களுக்கு தான் அது. நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்காம சகனை தூக்கிட்டு போகிறது, அழுக்குகளை கொண்டு கொட்டுறது, வாரவங்களை கூப்பிடுறது, உட்கார வைக்கிறது, உங்களோட பணத்தை செலவு செய்கிறது எல்லாம் யாருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தான். நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்வது நம்முடைய வெற்றி.
அப்போ இதை புரிஞ்சு கொண்டோம் என்றால், நான் இதை ஏன் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் என்று கேட்டால், நிறைய சகோதரர்கள் இங்கே இருக்கும்போது அவசன்றோடு இருக்கிறாங்க. இவங்க ஊருக்கு போனால் என்ன செய்யணும்? இதே போல் இடத்தை தேட வேண்டுமா இல்லையா? தேடுறதில்லை, அவங்க தனியாகிடுறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் என்னென்றால், இது ஒரு சும்மா ஒரு ஏதோ நம்ம அங்கே எல்லார்ட்டையும் மனிதனை பொறுத்தளவில் அவனை எப்படி சொல்கிறாங்க, ஒரு சமூக பிராணின்னு சொல்லுவாங்க. அது கருத்து தப்பு. அது மார்க் அடிப்படையில் நம்மளை பிராணின்னு சொல்ல முடியாது. மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பு குர்ஆன் சொல்லுது. இருந்தாலும் சமூக பிராணி என்பதனுடைய அர்த்தம் என்ன? தனியாக அவனால் வாழ முடியாது, ஐசோலேட்டடாக அவனால் இருக்க முடியாது. அவனுக்கு சமுதாயத்துக்குள்ளே வர வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க, வாரத்துக்கு சிலர் ஸ்போர்ட்ஸ் வழியாக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு கிளப்பு எழுதிக்கும். இன்னும் ஒரு குரூப் என்ன செய்யும், அரசியல் வழியாக வரும். அவங்களுக்கு அரசியல் டீமுகள் இருக்கும், அதுக்குள்ள கட்சிகள் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. இன்னும் சிலது இருக்கும் கலை இலக்கியம் என்று வருவாங்க. ஏதோ ஒன்று இல்லை, இன்னும் ஒரு குரூப் இருக்கு, அவனுக்கு வீட்டில் இருக்கல, அதனால் என்டர்டைன்மெண்ட் என்னது, சும்மா சுற்றுறது, ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகிறது, பார்க்கில் உட்கார்றது, சினிமா பார்க்குறது, கேரம் விளையாடுறது. அது மாதிரியான ஒரு மனநிலையோடு தாவாவில் இணையக்கூடாது, அது தப்பு. இப்போ இங்கே எனக்கு இது சேஃப்டின்னால் ஊரில் இது சேஃப்டி. ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்தை நம்ம தேடணும். நமக்கு பொருத்தமான அகீதாவில் மன்ஹஜில் சீராக இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லைன்றால், தனியே போனால் ஒரு ஓன் ஆடு தனியே நிற்கிற நிலை தான் ஏற்படும். ஒரு ஆடு தனியே நின்றால், ஒரு டீம் ஆடு நிற்கும் போது ஓனாய் பயப்படும். ஒரு ஆடு தனியே நின்றால் ஓனாக்கி பயம் இல்லை, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். அதே போல தான் ஒரு முஸ்லிம் தனியே நின்றான் என்றால் அவன் இலகுவாக ஷைத்தானால் வழிகெடுக்கப்படுவான். லொஸ்டா இருக்கு, அந்த வழிகெடுக்கப்படுறவனை தான். எனவே இதை முதல் நம்ம இதை புரிய வேண்டும். இரண்டாவதாக, இப்போ தாவா சென்டரில் நம்ம வரும்போது இன் கோர்ஸ் ஆஃப் டைம் நம்மக்கிட்ட ஒரு அந்த என்னது ஏதோ ஒரு இயக்க சிந்தனை அல்லது தாவா சென்டர் சிந்தனை இப்படி வந்துவிடக்கூடாது. நம்ம செய்கிற பணி இப்போ அல்ஹம்துலில்லாஹ் முதல் ஃபஸ்ட்டு எனக்குரிய சேஃப்டி. ரெண்டாவது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது. இதை புரிஞ்சு கொள்ளுங்க நல்லா. எங்கே அழைக்கிறது? அல்லாஹ்வின் பக்கம். குர்ஆனில் நீங்கள் தாவா பற்றி வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். எப்படி வருது? உதுஉ இலா சபீலி ரப்பிக், உன்னுடைய ரப்பின் வழியின் பக்கம் நீ அழைப்பீராக. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரா அன வமன் இத்தபானி. அதுஉ இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம். அதே போல வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம். அப்போ நம்மளோட ஜமாத் பக்கம் எல்லாம் மக்கள் அழைக்க தேவையில்லை, அவசியம் இல்லை. அதை மாற்றணும். ஜமாத் பக்கம் மக்கள் அழைக்கிறது சரியா தப்பா சொல்லுங்க? தப்பு. அல்லாஹ்வின் பக்கம் தான் அழைக்கணும். இப்போ உதாரணமாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு ஜமாத்தாக இருக்கிறோம், அன்சார் சுன்னாண்டு அல்லது தௌஹீதுண்டு ஏதோ ஒரு பேரில். நாங்கள் மட்டும்தான் சொர்க்கம் போவோமா? ஒருவர் வேறொரு ஜமாத்தில் இருக்க, அவர் நரகம் போவாரா? இல்லை. யார் சொர்க்கம் போவார்? தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற சொர்க்கம் போவாரா? இல்லை. அல்லது தப்லீக் ஜமாத்தில் இருக்க நரகம் போவாரா? இல்லை. சொர்க்கம் நரகம் எதை வச்சு தீர்மானிக்கப்படும்? யார் சரியான அகீதாவில், சரியான மன்ஹஜில், யார் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அமல் செய்கிறாரோ அவர் சொர்க்கம் போவார். அதுக்கு மாற்றமாக இருப்பவர் நரகம் போவார், அவர் எங்கே இருந்தாலும் சரி. அப்போ நம்ம என்ன செய்யணும் அன்புள்ள சகோதரர்களே, தாவாவில் நம்மளோட நீயத் தெளிவாக இருக்கணும். நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ நிறைய அமைப்புகள் இருக்கு நம்முடைய சமுதாயத்தில், முன்னணியில் நின்று வேலை செய்வாங்க, அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கிது தலைமையால். அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கா இல்லையா? இருக்கிற தளம் பண்ணுறாங்க. ரைட்? சிலர் அந்த தனி மனிதனிலாக கூடுதல் பக்தி வச்சுருவாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த எல்டிடின்ற அமைப்பு இருந்துச்சு. என்ன பேசுவாங்க தெரியுமா அந்த மக்கள்? அழகான ஒரு வாசகம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. உயிர்
மண்ணுக்கு, உடல், தலைவருக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த தலைவருக்காக வேண்டி எதுவும் செய்வாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். தலைவருக்கு தெரியா இவர் இன்னாரெண்டு, ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த தலைவர் கொல்லப்பட்டால் அவங்களுக்கு அவங்க தனி துயிலிடம் என்று சொல்லி அமைப்பாங்க. அங்கே தலைவர் வருவார், வந்து ஒரு மாலை போட்டுட்டு போவார். அதில் ஒரு திருப்தி இருந்துச்சு அவங்களுக்கு. ரைட். இப்போ உண்மையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் என்றால், இப்போ நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ அல்லாஹின் பக்கம் அலைங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான், கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ அல்லாஹ் கிட்ட நான் கிரேட்டாக இல்லையா? அல்லாஹ்வோட பார்வையில் என்ற நிலையை யோசிச்சு பாருங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதீஸுல் குதுசி அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், அன இந்த வன்னி அப்தி பி, நான் என்னுடைய அடியான் என்னை நினைப்பது போல நான் இருக்கிறேன். என்னை நினைப்பது போல அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க. அதில் உதாரணமாக பாவம் செய்கிறேன். நான் பாவம் செஞ்சுட்டு நான் அல்லாஹ்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன். நான் நினைக்கிறேன் என்ற ரப் என்னை மன்னிப்பான், என்னை மன்னிப்பான். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்கிட்ட போய் துவா கேட்குறேன். நான் நினைக்கிறேன் என்னை அல்லாஹ் குணப்படுத்துவான். ஆனால் இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் நினைப்பது போல நான் இருப்பேன். எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை, என்ற ரப் என்னை கைவிட மாட்டான். கைவிடுவானா? இல்லைன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வன்னி அப்தி பி. இன்னும் ஒரு இதில் அந்த தொடரில் வருது, இன் தக்கரணி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி. அவனுடைய மனதுக்குள் என்னை அவன் நினைத்தால் என்னுடைய மனதுக்குள் அவனை நினைப்பேன். அப்படின்னு என்ன, நம்ம சைலண்டாக அல்லாஹ் நினைக்கிறோம்டா அல்லாவும் யார்கிட்டையும் சொல்லாமல் நம்மளை நினச்சிட்டு இருப்பான். வ இன் தக்கரணி ஃபி மலஇன், ஒரு கூட்டத்தை அப்படி கூட்டி வச்சு அதுக்குள்ளே என்னை அவன் நினைவுபடுத்தினால் தக்கர்துஹு ஃபி மலஇன் அலா மின்ஹு, அந்த கூட்டத்தை விட மிகப்பெரிய ஒரு கூட்டத்தின் மத்தியில் அவனை நான் நினைவுபடுத்துவேன். யார் அந்த கூட்டம்? மலக்குகள். இப்போ நான் பண்ணுற வேலை என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள். என்ன சொல்கிறேன்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? என்ன பற்றி மலக்குகளிடத்தில் சொல்லுவானா இல்லையா? இந்த ஃபீலிங்கை நம்ம உருவாக்கி கொண்டு இந்த தாவாவில் இறங்கி பாருங்க, டேஸ்ட் அடிக்கும். அல்லாஹ்வோட நேரடி உறவு நமக்கு. அப்போ தாவா என்பது அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுக்காக தான் இருக்கும். தனி மனிதர்கள் அவங்கள வச்சு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. இவங்களோட செட்டப் சரியில்லை, எனவே நம்ம தாவா விட்டு போயிடுவோம், அல்லது இங்கே போனால் ஃபித்னா தாவா விட்டு அல்ல. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வச்சு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்யுங்கள். எப்படி மூத்தாகுங்க? முஸ்லீமாகவே மூத்தாகுங்க. அப்போ நீ தௌஹீதா மூத்தாகு, தப்லீகா மூத்தாகு, ஜமாத் இஸ்லாமியா மூத்தாகு, சூஃபியா மூத்தாகு, தரீகாவாதியா மூத்தாகு என்று அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொல்கிறான் என்ன? முஸ்லீமாக. அப்போ நமக்கு தேவை என்னென்றால், நான் முஸ்லீமாக மௌத்தாகணும், எனக்கு தெரிந்தவர்களை முஸ்லீமாக மௌத்தாக வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நம்ம இஸ்லாத்தை சொல்லி அவங்கள முஸ்லீமாக மௌத்தாக்க வைக்கிறது. இதை நான் ஏன் வலியுறுத்துறேன் என்றால், இந்த காலத்தில் உலகம் எங்கோ போய்கொண்டிருக்கிறது. இந்த தாவா செட்டப்புக்குள்ளே வாரவங்க ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே அவங்கள மட்டுப்படுத்தி கொள்கிறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் எல்லாரும் மார்க்கத்தோடு உள்ளவங்க. அப்போ நம்மளோட ஆசை என்ன இருக்கும்னா, இன்னும் உங்களை மார்க்க ரீதியில் டெவலப் பண்ணணும்னு யோசிக்கிறோம். அதே டைமில் நம்மளோட பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, யூடியூப்பில் இருக்கிறாங்க. நம்மளோட பிள்ளைகள் அங்கே தான் வாழ்கிறாங்க, நம்மளோட ஃபேமிலி அங்கே தான் வாழுது. ஆனால் நம்ம இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் என்றால், நம்முடைய சகோதரர்கள் சுன்னாவை சரியாக பின்பற்ற வேண்டும், பித்அத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அது சரி. ஆனால் ஒரு தாயாக வரக்கூடியவருடைய பார்வை கொஞ்சம் விசாலமாக இருக்க வேண்டும்.
அதனுடைய மீனிங்கை நீங்கள் புரியணும் என்னென்றால் மார்க்கத்தை விட்டு கொடுங்கன்னு சொல்லலை. நான் எல்லோரையும் பார்க்க வேண்டும். இப்போ நான் காதர்பாய்கிட்ட ஜும்மாக்கு அப்புறம் சொன்னேன் ஒரு செய்தி ஒன்று. ஒரு சகோதரர், நல்ல சகோதரர் உண்டு, திடீரென அவர் வேறொரு குரூப்போட செட் ஆகிறார். கொஞ்சம் நார்மலாக இருந்த ஒரு சகோதரர் ஏதோ ஒரு குரூப்போட செட் ஆகிட்டார். அப்போ இந்த குரூப் யாருன்னு பார்க்கணும்னு அந்த அவரை ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு ஆசை வந்துட்டு தேடி பார்த்தால் அவர்கள் பல நாட்டை சேர்ந்தவர்கள், மெயினான ஆள் இந்தியா தான். ரைட். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை லீடராக்கி அவருக்கு பையட் செஞ்சு அவருக்கு பின்னால் அவங்க எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ்காராக்கள். எங்கேயாவது ஒரு நாட்டில் கெதர் ஆகிறது, ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒன்று சேருவாங்க. சேர்ந்து அவங்க ஒரு 3 நாள் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு வாரம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஷேக்கோட சந்திப்பாங்க, திக்ருகள் செய்வாங்க, இபாதத் செய்வாங்க. இந்த குரூப் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தால் இந்த என்னது ஆன்லைனில் தேடுறாங்க. எனக்கு அமைதி தேவை, முஸ்லிமாக்கள் எல்லாரும் எனக்கு நிம்மதி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஒரு பள்ளி வாசலுக்கு போனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ரிலாக்ஸ் இல்லைன்ட்டு. ஏன் இல்லை ரிலாக்ஸ்? பள்ளிக்குள்ளே பிரச்சனை, பயானில் ரிலாக்ஸேஷன் இல்லை மக்களுக்கு. ஏன்? ஒன்று கத்துறாங்க, சும்மா கத்துறாங்க, இன்னும் ஒன்று யாருக்காவது திட்டுறாங்க. இப்போ நமக்கு இப்போ அரபிகளுடைய ஹுத்பா அப்படி இல்லை. 10 நிமிஷம் பேசுகிறாங்க, நமக்கு அரபு தெரியாட்டி ராகத்தை அடிக்காது. நம்மளோட ஊரில் உட்கார்ந்தோம்னா காது வெடிக்குது. அந்த முஅத்தின் மாறினால அந்த சவுண்ட் சிஸ்டத்துக்கு பொறுப்பானவங்களும் பழகிட்டாங்க. அவங்கள ஹுத்பா கேட்கணும் இல்லை, சத்தம் கேட்கணும். அவர் கொஞ்சம் மெதுவாக பேசுகிற ஒரு ஹத்தி போயிட்டா சவுண்டை கூட்டிகிட்டே இருப்பார், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு சவுண்டாக கேட்கணும் பழகிட்டு. ஒரு கடுமையான சத்தம் நமக்கு ரிலாக்ஸேஷனை தருமா, டென்ஷன் ஏற்படுத்துமா? டென்ஷன். இன்னும் ஒன்று, நம்ம போகிறோம், நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு. ஒன்று வீட்டில் ஒய்ஃபாக்களோட ஒரு பிரச்சனை, எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கு, பிள்ளைகளோட பிரச்சனை இருக்கு, பக்கத்து வீட்டுக்காராக்களோட பிரச்சனை, பிஸ்னஸ் டென்ஷன் இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை? ஒரு அமைதி தேவை, நிம்மதி தேவை. இந்த ஹுத்பா அந்த அமைதியை நிம்மதியை நமக்கு தரணும். அதுவும் இல்லை. பெரிய ஒரு சோதனை. அப்போ இந்த காலத்தில் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி தாவாவுடைய சர்க்கிளை விரிவாக்கணும். ரைட். நமக்கு பாதுகாப்பான இடங்களை நம்ம தேடிக்கொள்ள வேண்டும். 2வது, நம்ம அந்த மனநிலையிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். இதை நான் திரும்பவும் சொல்ல, இதனுடைய அர்த்தம் நம்ம கொள்கையை விட்டு கொடுப்பதோ, ஷிர்கை செய்வதோ, பிதஅத்தை செய்வதோ, சுன்னாக்களை உதாசீனம் செய்வதோ அல்ல. அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எடுத்ததுக்கெல்லாம் அவன் வழிகேடன், இவன் முஷ்ரிக், அவன் காஃபிர், எனவே அவன் வரக்கூடாது, நான் போக மாட்டேன் என்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடாது. இது தாவாவில் ஈடுபடக்கூடிய நமக்கு மிக அவசியமாக தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தது, அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எவ்வளவுதான் தாவா சென்டரோட தொடர்பாக இருந்தாலும் ரைட், காலம் அல்லாஹுடைய சோதனை, எந்த டைமில் நாம் சருகுவோம் என்பது நமக்கு தெரியாது. என்றால் அவ்வளோ ஃபித்னா, இடதும் வலதும் முன்னாலும் பின்னாலும் ஃபித்னா நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஃபித்னாண்டா நீங்கள் இந்த டிவைஸில் வர பொம்பளை விஷயங்களை மட்டும் பார்க்காதீங்க. பேங்க் கால் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமா வேணான்னு கேட்குறான். ஊரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் கொடுக்குறத விட எதுக்கு சலுகை கூட? கார்டுக்கு. இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ் கிரெடிட் கார்டு இருந்தால் லோன்ச் கிடைக்கும். ஃபித்னா துரத்துது. ஒவ்வொரு பேங்க்லேயும் போய் டெபிட் கார்டு இருக்கு, எனக்கு லோன்ச் கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் கிடைக்காது. டெபிட் கார்டு என்ற சொந்த பணம், அதுக்கு லோன்ச் இல்லை. ஆனால் கிரெடிட் கார்டுன்னா எல்லாம் இருக்கு, லோன்ச் மட்டும் இல்லை, டிக்கெட்லேயும் டிஸ்கவுண்ட். பொருளாதாரத்தில் பிஸ்னஸ் கூப்பிட்டு என்ன பிட்காயின்ன்றதும் கிரிப்டோ கரன்சின்றது நமக்கு என்னென்றே தெரியுது இல்லை. ஆனால் ஏதோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த என்னது லிக்விட் மணி காசு இல்லாமல் போயிடும்ண்டு. ரைட். டிஜிட்டல் கரன்சிக்கு எல்லோரும் மாறிடுவாங்கண்டு. எல்லாம் ஃபித்னா தான். பெண்களுடைய விஷயம் ஃபுல்லாக ஃபித்னா,
பேசிக்கானது பொருளாதாரம் முழுக்க ஃபித்னா. நமக்கு எந்த தொழில் எது ஹலால் எது ஹராம்னு ஒருத்தருக்கும் புரியுதில்லை. ஒரு பேங்க், இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு பேங்க் இருக்கு அமானான்னு சொல்லி, அந்த பேங்க்கில் அவங்க உலமாக்கள் கொஞ்சம் பேரை வச்சு அவங்க சில டீலிங் செய்கிறாங்க. நான் அந்த பேங்க்கிட சரியாக தப்பான்னு பேச வரல, நான் வேறொரு எக்ஸாம்பிளுக்கு அதை கொண்டு வரேன். கடைசியில் பாரக் மதினா அமானாவை ஃபுல்லாக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போய் தரண்டு அந்த கதை வந்துவிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இஸ்லாமிக் பேங்கிங்னு செய்கிறாங்க. அதில் நிறைய சரியும் இருக்கு தவறும் இருக்குது, அது தனி சப்ஜெக்ட். இப்போ முஸ்லீம்கள் பிஸ்னஸில் என்ன பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் அமானாக்குள்ளே வராங்க. வந்தால் இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் பேங்க் எல்லாமே இஸ்லாமிக் விண்டோன்னு திறந்துட்டாங்க. பார்த்தா அந்த விண்டோவுக்கு அட்வைசராரு முஸ்லீம் மௌலவி. இப்போ என்ன பண்ணுறது? நல்ல நமக்கு தெரிஞ்ச மௌலவிக்கு அட்வைசரா, சரி அட்வைசர், பெரிய ஆபத்து. அவங்க வந்து கூப்பிட்றாங்க, இப்போ எங்கள்கிட்ட இஸ்லாமிக் விண்டோ வரைக்கும் எங்கள்கிட்ட இந்த மௌலவி அட்வைசராக இருக்கிறார், நீங்கள் வாங்க. இப்போ இங்கால ஒரு பக்கம் சும்மா ஃப்ரீயாகவே எனி டைம் அவன் கூப்பிட்டு இருக்கிறான் பொம்பளை விஷயத்தில் ஒழுக்க சீர்கேட்டுக்கு. இன்னும் ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் அவன் கூப்பிட்டு இருக்கிறான். அங்கே வீட்டுகளுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஈமான் குறைய என்ன நடக்கும்? ஃபித்னா. திருமணம் செய்யணும்னா நம்மளோட பேச்செல்லாம் ஈடுபடாது, வீட்டை வைஃப் சொல்கிறதா நடக்குது. அந்த மண்டபத்தை புக் பண்ணணும், இந்த மண்டபத்தை புக் பண்ணணும், இத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். எல்லா பக்கத்தாலேயும் நம்மளை ஃபித்னா துரத்தி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை மனசில் கவனமாக வைத்துக் கொள்வோம் எல்லாரும். எனக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறது, நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை குர்ஆனோடு தொடர்பாயிருங்க. இன்ஷா அல்லாஹ் முதல் விஷயம் குர்ஆனை நிறைய ஓதுங்க. முடியுமானவரை சின்ன சின்ன சூறாக்களையாவது ஹிஃபுல் பண்ணுங்க. இது ஆக முக்கியமானது. நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு தடவையாவது குர்ஆனை நீங்கள் சரியாக படிச்சு தர்ஜுமாவை குயிக்காக ரீட் பண்ணுங்க. இப்போ எத்தனை பேர் ரீட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் சொல்லுவீங்க, நான் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன்னு. அப்படி அல்ல, ரீட் பண்ணுங்க புரியுதாண்டு பார்த்து. அப்போ உங்களுக்கு தஃப்சீர் இருக்கு, இப்னு கதீர் ஒரு அளவு சப்போர்ட்டிவாக தமிழில் இருக்கு. ரைட், சில தஃப்சீர்கள் சின்ன சின்ன ஜுசுக்களுக்கு அல்லது சூறாக்களுக்கு தனி எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஜுசு அம்மைக்கு சின்ன டிரான்ஸ்லேஷனும் அதோட சேர்த்து சில படிப்பினைகளும் வந்து சவுதியில் தான் பிரிண்ட் பண்ணி போட்டாங்க. எல்லாரும் வீட்லேயும் இருக்குமாளா கலர்ஃபுல்லான பிரிண்டிங். ஆனால் படிச்சிருக்க மாட்டாங்க கேட்டால். யாரை விட்டையாவது இருக்காது. சவுதியில் பிரிண்ட் பண்ணது ஒரு ப்ரௌன் கலர் நினைக்கிறேன், 3 ஜூஸ் என்ன. அப்போ அதில் தர்ஜமாவும் இருக்கு, ஃபவாயிதும் இருக்கு. ஆனால் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். மாஷா அல்லாஹ் இப்போ இருந்து தாவா சென்டரில் தொடர்பு பண்ணால் நான் சவுதிக்கு வந்ததுலேருந்து தொடர்பு பண்ணி சொல்லுவோம். அதே போல் ஊரில் நான் கேட்டிருக்கிறேன், ஊரில் நம்ம இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் உள்ள தாவாவிலேயே தங்களை அர்ப்பணித்து அதுக்காக டெடிகேட் பண்ணி குடும்பத்தில் பிரச்சனை வந்து தொழிலை விட்ட சகோதரர்கள்ட்ட எத்தனை தடவை தர்ஜமா படிச்சிருக்கீங்கண்டா? ஒரு தடவை இல்லை. யாருக்கு தஜ்வீத் முறையில் குர்ஆன் ஓத தெரியும்? இல்லை. அவர் ப்ரொஜெக்ட் என்ன? அவங்களோட சென்டரில் அவங்களோட மஸ்ஜிதில் குர்ஆனுக்கு அவர் தான் பொறுப்பு. குர்ஆன் மദ്രஸா நிறைய கலெக்ஷன் பண்ணி வந்து கொடுப்பார். ஆனால் அவருக்கு குர்ஆன் ஓத தெரியா. ஹிஃபுல் மദ്രஸாக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவருக்கு ஆயத்துல் குர்சி பாடம் இல்லை. இப்போ பாருங்கள் முரண்பாடு. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் போகிறோமே தவிர டார்கெட்டோட போகலை. டார்கெட் ஃபஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும்? இதில் நான் எனக்குரியத்தை எடுத்திருக்கணும். எனவே குர்ஆனோடு உண்மையான தொடர்பை வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்க குர்ஆனோடு வாழ்வதற்கு. இருக்கிற காலத்துக்குள்ள நியத்து நம்ம அந்த நியத்து வச்சுட்டோம்னா அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனிய மனிதர்கள், அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு, அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பம். குர்ஆனிய மனிதர்கள் அல்லாஹ்வின் குடும்பம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளே மாறுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை அந்த என்ஜாய் பண்ணுறென்றால் இவ்வளோவெல்லாம் அடி வாங்கியிருக்கிறாங்களா, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்களா என்ற அந்த ஃபீலிங்கோட ஒரு தடவையாவது படித்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இது 2. மூன்றாவது, உலமாக்களோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள்.
உலமாக்கள் கட்டாயம் தேவை. நமக்கு ஷைத்தான் சொல்லுவான், உனக்கிட்ட இருக்கிற நாலேஜ் போதும் என்று சொல்லுவான். உலமாக்களை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களை கொண்டு வந்து நமக்கு முன்னால் போட்டுருவான். இவனை நம்பக்கூடாது, இவனை ஃப்ராடு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை தந்துடுவான். அப்படி வர விடாதீர்கள். அதில் குறிப்பாக உலமாக்கள் நான் சொல்கிறது, இப்போ ஓரளவு முதிர்ச்சியான பேணுதலான உலமாக்கள், ரைட், அவங்க ஏதோ ஒரு கோணத்தில் அவங்களோட ஒரு தொடர்பு வச்சு, ஏதாவது வீட்டில் திருமணமா, ஒரு பிரச்சனையா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேளுங்க. மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களா, அவங்கள தொடர்பு. பயானை வச்சு யூடியூப்பில் வாரத்தை வச்சு நம்ம முடிவெடுக்க முடியாது. அவங்களோட பிரச்சனையும் யூடியூப்பில் சொல்லப்படுறதும் வித்தியாசமாக இருக்கும். அவங்களோட பிரச்சனை டிஃப்ரெண்ட். யூடியூப்பில் சொல்லப்பட்ட ஃபத்வா வேறு. நீங்கள் உங்களோட நாலேஜை வச்சு யூடியூப் ஃபத்வாவுக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும்? சில நேரம் ஹலாலை ஹராமாக்கி விடுவீர்கள், ஹராமை ஹலாலாக்கி விடுவீர்கள், ஆபத்து. எனவே உலமாக்களோடு தொடர்பாக நீங்கள் அதோடு ரிலேட்டடாக ஊருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மஜ்லிஸு திக்ருன்னு ஒன்று இருக்குத்தானே, பயான் நடக்கக்கூடிய மஜ்லிஸுகள். அதில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிற ஆலிம்கள் பேசக்கூடிய மஜ்லிஸுகளாக இருந்தால் உட்காருங்க. ஊரில் போனாலும் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ மேக்சிமம் 1 மணி நேரம் பேசுவாங்க. என்னால் அதில் மலக்குகள் வருவாங்க, நமக்கு இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். முதலாவது குர்ஆனோடு தொடர்பாக இருங்கள். இரண்டாவது சீராவை படிங்க. மூன்றாவது உலமாக்களோடு எப்போதும் தொடர்பு. உங்களுக்கு ஒரு பர்சனலாக யாராவது ஒரு நல்ல ஆலிம், ஒரு அட்வைசராக எப்போவும் இருக்க வேண்டும். இப்போ சில பெரிய உலமாக்கள் இருக்கிறாங்க அரபு மொழியில். இப்போ நீங்களும் அதை புரிஞ்சு கொள்ளணும். ஜாமியாக போனால் யாராவது ஒரு ஷேக்கோட தனிப்பட்ட ஒரு உறவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரைட், அது முக்கியம். நமக்கு ஊரில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, உடனே அவருக்கு கால் பண்ணி, ஷேக் இப்படி ஒரு பிரச்சனைக்கு நான் எப்படி வழிகாட்டுவார். ரைட், நிறைய பேர் என்ன செய்கிறேன்டா, அவங்க படித்து அவங்களே ஷேக் ஆகிட்டு போவாங்க. உலமாக்களுடைய கைடன்ஸ் இருக்காது, அதனால் அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதனால் உலமாக்களுடைய உறவு தேவை. ரைட், மஜ்லிஸு திக்ருகளை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது தொழுகையுடைய விஷயத்தில் உயிர் போனாலும் அந்த கட்டம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களைப் போல உள்ள கட்டமாக இருந்தாலும் பேணுதலாக இருந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், இது அடுத்த முக்கியமான அம்சம். இது இந்த 4 விஷயம் நம்மகிட்ட சரியாக வருமாக இருந்தால் மற்ற எல்லாமே நமக்கு கிளியராகும். அல்லாஹ்வோடு நெருக்கமான உறவு துஆவின் மூலம் கிடைக்கும். அந்த துஆவை எப்படி கேட்கணும் என்று கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இன்னல்லாஹ லா யக்பலு துஆ அன் கல்பின் காஃபிலின் லாஹின். கேர்லெஸ்ஸாக மனம் ஒரு பக்கம், வாய் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். உள்ளம், நாவு, கை எல்லாம் ஒன்றாக போகணும். நம்பணும், அல்லாஹ் தருவான். ரசூலுல்லாஹ் கட்டாயப்படுத்தி சொல்கிறாங்க, அல்லாஹ் இன்ஷி தாண்டு கேட்காதீங்க, நீ நாடினா தாண்டு கேட்காதீங்க, நீ தான் தரணும், ஒரு வழி இல்லை எனக்கு. நீ தான் ரப், நீ தான் மாலிக், நீ தான் காதிர், நீ தான் கதீர், நீ தான் முக்ததிர், நீ தான் முஜீபு தஅவாத், நீ தான் மாலிகுல் முல்க், நீ தான் சமீ, நீ தான் பசீர். எனவே உன்னிடம் வந்திருக்கிறேன், எனக்கு தாண்டி எல்லாம் கேளுங்க. இப்போ தாவா களத்தில் ஒரு சின்ன ஒரு இதை சேஞ்சை பார்க்குறீங்களா? நம்புங்க, நான் கேட்டு அல்லாஹ் தருவான்னு நம்புங்க, நம்பிக்கையோட கேளுங்க, அல்லாஹ் தருவான். உங்களோட பிள்ளைகளோட விஷயமா நம்புங்க, நம்பிக்கையோட கேளுங்க, அல்லாஹ் தருவான். அல்லாஹ் கைவிடக்கூடியவன் அல்ல. நான் நேற்றும் சொன்னேன் பயானில், நமக்கு இவ்வளோ அக்கறை இருந்தால் பெற்றவங்களுக்கு படைச்சவன் எவ்வளோ அக்கறையோடு இருப்பான். நம்ம கேட்காத குறை மட்டும்தான், கேட்டால் தருவான் இன்ஷா அல்லாஹ். ரைட், அதுக்குரிய ஒரு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தாவாவில் இருக்கிறதுனால மேக்சிமம் நம்மளோட சக்திக்கு உட்பட்ட ஒரு ஹலால் ஹராம் பேணுதல் இருக்கும். நம்ம இந்த துவாவோடையும் உங்களுடைய வாழ்க்கையை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஒரு சந்தோஷமாக நீங்கள் வாழ்வீங்க இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஒரு அருமையான சந்தர்ப்பம். அல்லாஹு தஆலா இந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.
மகிழ்ச்சியாக இந்த இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்தது போல சுவர்க்கத்திலும் ஒன்றாக இருக்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.